புதுச்சேரியில் மத்திய குழுவுடன் ஆய்வுக்கு சென்ற சபாநாயகர் மற்றும் ஆட்சியரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் 2வது நாளாக இன்றும் ஆய்வு நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். டிஎன் பாளையம் பகுதியில் ஆய்வுக்கு சென்றிருந்த அவர்களோடு புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வமும் மாவட்ட ஆட்சியரும் சென்றிருந்தனர். அப்போது அப்பகுதி மக்கள் வெள்ளம் வந்தபோது ஒருவரும் வரவில்லை எனவும் இப்போது ஏன் வருகிறீர்கள் எனவும் கேட்டு இருவரையும் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இருளர் குடியிருப்புகளில் இருந்து அனைத்து ஆவணங்களும் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் கூறினர். போயிடுதுங்களா, ஒரு கட்டிக்கு துணி கிடையாது. அது நாங்க இது மாதிரி மொட்டை மாடியில் ஏறி இந்த மெத்த ஃபுல்லா தண்ணி. மொட்டை மாடியில் ஏறி இருந்தா மொட்டை மாடியிலாம் சோறு போட மாட்டாங்க. அங்க கோயிலுங்கிட்ட போனா தான் சோறும். எப்படியே தப்பிச்சு போகணும்ல. உயிர் இருந்தா தானே நம்ம சாப்பிட முடியும். சொல்லு, உயிர் இருந்தா தானே சாப்பிட முடியும். ஒரு துணி கிடையாது. பசங்க ஒரு வாரம் ஆகுது காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போய். யார் கொடுத்தாங்க? எங்க கொடுத்தாங்க? பட்டா கொடுக்குறன்னு உள்ள வந்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அது வாரிமே போட்டுக்கிறோம் பாருங்க. 3 நாளா வாரிமே போடுறோங்க. தோட்டத்தை பாருங்க அப்படியே எத்த முடியும். தண்ணி ஒரே நாத்தம் வேற. அந்த சேத்த வழிக்க முடியல எங்களுக்கு 3 நாளா. அம்மா கஷ்டப்பட்டு வாரிமே போட்டுக்கிறோம். ஒரு பாய் தலைகாணிலாம் அது அந்த தெருவுலேருந்து யாரோ 2 பேர் கொடுத்தானு. நாங்கள் புடவை பாய் எல்லாம் எங்கள் பொண்ணு ஒன்று இருக்குது அந்த தெருவில். அது கொடுத்தானுச்சு. அதை கட்டிக்கிறோம். இப்போ இதையடுத்து மத்திய குழுவினர் மலட்டாறு பகுதிக்கு சென்று பார்வையிட்டனர். தொடர்ந்து என்ஆர் நகர் இடையார்பாளையத்தில் சேதமடைந்த பாலத்தையும் அவர்கள் பார்வையிட்டனர். மேலும் புதுச்சேரி நகர பகுதியான உப்பனாறு வாய்க்கால் மற்றும் வைத்தியக்குப்பம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். இறுதியாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை மத்திய குழுவினர் சந்தித்து பேசினர். 2வது நாளாக இன்று காலாப்பட்டு மற்றும் வில்லியனூர் பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்ய உள்ளனர். புதிய தலைமுறைக்காக புதுச்சேரியிலிருந்து ஸ்ரீதர்.